அண்மை செய்தி. நெல்லை, அரியலூர் போன்ற பகுதிகளில் ரேஷன் பொருட்கள் கிடைக்காத செய்தி பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது அது குறித்து விளக்கம் அளித்திருக்கிறது அரசு தரப்பு. அந்த விளக்கம் குறித்த எல்லா விவரங்களையும் வழங்குகிறார் செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், அரசு தரப்பிலிருந்து தற்போது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம் என்ன? ஜெனிஃபர், அனைத்து நியாய விலை கடைகளிலும் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக குறிப்பிட்ட மாவட்டங்களில சில பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக ஆங்காங்கே புகார் வந்திருக்கிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசிடம் இது தொடர்பான விளக்கம் கேட்கக்கூடிய பட்சத்துல தமிழ்நாடு அரசு சில விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக ரேஷன் பொருட்கள் தட்டுப்பாடு தொடர்பாக அரசு தரப்பு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. பொருட்கள் பெறப்பட்டு கடைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது எனவும் 60% அட்டைகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் இம்மாத இறுதிக்குள் 100% விநியோகிக்கப்படும் என்ற தகவலையும் அரசு தெரிவித்திருக்கிறது. பொது விநியோக திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே மாதம் வழங்குவதற்காக 20,000 மெட்ரிக் டன் துவரம் பருப்பு மற்றும் 2 கோடி பாமாயில் பாக்கெட்டுகள் 418 கோடி மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்பட்டு அங்காடிகளுக்கு விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் சிறப்பு பொது விநியோக திட்ட பொருட்களான துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் எண்ணெய் கடந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் ஒவ்வொரு மாதமும் திறந்தவெளி ஒப்பந்த புள்ளி மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு நியாய விலை கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மே மாதத்துக்கு தேவையான 20,000 மெட்ரிக் டன் துவரம் பருப்பு, கனடா மஞ்சள் மற்றும் 2 கோடி பாமாயில் பாக்கெட்டுகளுக்கு ஒப்பந்த புள்ளி இந்திய தேர்தல் ஆணைய ஒப்புதலின்படி 20 ஏப்ரல் அன்று கோரப்பட்டு 2 மே மாதம் அன்று ஒப்பந்த புள்ளி திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த மாதம் 4ஆம் தேதி விலைப்புள்ளி திறக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறைந்த விலைப்புள்ளி அளித்திருந்த பருப்பு மற்றும் பாமாயில் ஒப்பந்ததாரர்களுடன் விலை குறைப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டன. விலை குறைப்பு பேச்சுவார்த்தையில் நியாயமான விலை கிடைக்கப்படாததால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் குழுமத்தின் ஒப்புதலின்படி துவரப்பருப்பு விநியோகிப்பாளர்கள் 4 பேருக்கும் பாமாயில் விநியோகிப்பாளர் 3 கொள்முதல் ஆணை வழங்கப்பட்டு நடப்பு மே மாதத்திற்கு விநியோகிப்பிற்கான நியாய விலை கடைகளுக்கு 5,405 மெட்ரிக் டன் துவரம் பருப்பு மற்றும் 3,19,72 பாமாயில் பாக்கெட்டுகளும் நுகர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மே மாதத்திற்கான துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டுகள் இம்மாதத்திற்குள்ளாக உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறதையும் தமிழ்நாடு அரசு ஒரு திட்டமிட்டமான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஒப்பந்த புள்ளி கோரதில் சில காலதாமதம், சில விலை கட்டுப்படியாகாத காரணமாக சில காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாலும் இந்த பற்றாக்குறை என்பது ஏற்பட்டிருப்பதாகவும் அது சரி செய்யப்பட்டு இம்மாதத்திற்கும் 100% குடும்ப அட்டைதாரர்களுக்கு அந்த பொருட்கள் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் அரசு விளக்கமாக. நிச்சயமாக நியூஸ் 18 தமிழ்நாட்டில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டு மக்கள் பிரச்சினைக்கான உடனடி தீர்வையும் அதற்கான விளக்கத்தையும் உடனடியாக தமிழக அரசு தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சி அளிக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.